அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் வந்து ஜிஎஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம வீடியோஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு பார்த்துருப்போம். அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. கடைசியாக வந்து உணவு செரிமானத்திற்கு எது உதவுகிறது அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 46 பாருங்கள். இந்திய அரசு சட்டம் 1935 அறிமுகப்படுத்தியது எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் இந்திய அரசு சட்டம் எதை 1935 என்ன அறிமுகம்? தனி சுயாட்சியா, மாநில சுயாட்சியா, இரட்டை ஆட்சியா, யூனியன் பிரதேசங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரொவின்சியல் அட்டானமி, செல்ஃப் அட்டானமி, யூனியன் டெரிட்டரிஸ், டயார்கி, ஒரு இரட்டை ஆட்சியா அந்த மாதிரி கேட்குறாங்க. இல்லை மாநில சுயாட்சியா, ப்ரொவின்சியல் அட்டானமியா அந்த மாதிரி கேட்குறாங்க. அதாவது இந்த 1919 மாகாணம் மாநிலம் மாகாணத்தில் இரட்டை ஆட்சி அறிமுகம். ஓகேங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி மத்தியில் தன்னாட்சி, சுயாட்சி. ஓகே, அப்படியே 1935 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1935 மத்தியில் இரட்டையாட்சி, மாகாணத்துக்கு தன்னாட்சி. ஓகேவா? ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? 1935 என்ன அறிமுகப்படுத்தியது? மாநிலத்தில் சுய ஆட்சி அறிமுகப்படுத்தினது அப்படிங்கிறது சரி. ஓகேங்களா? இது 4 இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு மாற்றி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இருக்கு இல்லையா? இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வாஸ் பாஸ்ட் பை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் இன் 1935. அது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1937 நடைமுறைக்கு வருது. அதன்படி தான் தேர்தல்கள் நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து இது எதனுடைய அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட், ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி. ஓகே, லார்ட் லின்லித்கோ. ஓகே, அதை பேஸ் பண்ணி இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அப்போது 11 பார்ட்ஸு 10 ஷெட்யூல்ஸு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த ரிப்போர்ட்டு அது ரொம்ப முக்கியமானது. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. சரிங்களா? கூட்டாட்சின்னு சொல்கிறேன், கூட்டாட்சி அரசாங்கம் சொல்கிறோம் இல்லையா? ஓகே, அதுதான். ஓகே, 2 லெவலில் வந்து சென்டர் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, 2 லெவலில் வைக்கிறாங்க. சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் பார்லிமெண்ட், அப்புறம் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு, ப்ரொவின்சஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு கீழே மேலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், கீழே வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போது மாகாணங்கள் இருக்கக்கூடிய இரட்டை ஆட்சி முறை வந்து அப்பொழுது நீக்கம் செய்யப்படுது. இது எப்படி கேட்கலாம்? மாகாணத்தில் இரட்டை ஆட்சி அறிமுகம் செஞ்சாங்க. ஓகே, அதே மாதிரி மாகாணத்தில் இரட்டை ஆட்சி நீக்கம் அப்படின்னு கேட்டால் 1935 இரட்டை ஆட்சி நீக்கம், டயார்கி அபாலிஷ் பண்ணது. எப்படி கேட்டாலும் ஒன்று தான். ஓகே, இல்லை தன்னாட்சியாக கொண்டு வந்தாங்க, நீக்கினாங்க. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். தொலைபேசி துறை அடிப்படையில் ஏடிஎஸ்எல்னுடைய விரிவாக்கம் என்ன? ஏடிஎஸ்எல் அப்படிங்கிறது அசிமெட்ரிக்கல் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். ஸோ இதனுடைய ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது, 4வது ஆப்ஷன். ஆன்சர் வந்து 4th ஒன் செக் பண்ணிக்கோங்க. அசிமெட்ரிக்கல் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். சரிங்களா? ஓகே, இது வந்து இதுக்காக தொலைபேசி துறை அடிப்படையில் ஏடிஎஸ்எல்லுடைய விரிவாக்கம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அசிமெட்ரிக்கல் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் அப்படிங்கிறது இந்த டெலிஃபோனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? வாய்ஸ் டெலிஃபோன் கால்ஸ்க்கு. ஸோ அதுதான் அது. சரியா? ஓகே, அசிமெட்ரிக்கல் டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன். அடுத்து, பின்வரும் எந்த மாநிலம் ஜனவரி 2020 வெளியான 2018-19க்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அமைச்சகத்தின் அறிக்கையின் அடிப்படையில் கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண முடியுதான்னு பார்க்கலாம்.
ஓகே. அடிப்படையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதிகபட்ச தனிநபர் வருமானம் உள்ள மாநிலமாக எது உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பர் கேபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின், சரிங்களா? ஸோ எதில் வந்து அதிகமாக தனிநபர் வருமானம் இருக்குது அப்படிங்கிற எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்குது? இது வந்து பழைய கொஷின் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பழசு இல்லையா? அதாவது இந்த ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அது ரிலீஸ் பண்ணது 2020 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜனவரி. இது தெரிஞ்சுக்கோங்க, ஜனவரி 2020 கொடுத்ததன் அடிப்படையில் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2018 to 19 நம்ம பார்க்கும்போது கோவாவில் வந்து ஹையஸ்ட்டு பர் கேபிட்டா இன்கம் இருக்குது கொடுக்கப்பட்டிருக்க இந்தியன் ஸ்டேட் அது மற்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதிகமாக இருக்குது, சரிங்களா? பர் கேபிட்டா இன்கம் வந்து கோவாவில் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை மார்க் பண்ணலாம், சரிங்களா? ஓகே. ஸோ கோவாங்கிறது ஒரு தனி மாநிலமாக எப்பொழுது வந்து டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா 30 மே 1987. இது கேட்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. கோவாவுடைய கேபிட்டல் என்னது? பனாஜி. கோவாவோட கேபிட்டல் என்னது? பனாஜி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எது அதிகமாக தனிநபர் வருமானம் கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி ஹரியானா, பஞ்சாப், கேரளா, ஸோ இங்கே இந்த ஸ்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது அது இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனாக ஒரு கொஷின் வந்து மேபி கேட்கலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் நமக்கு வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ரிப்போர்ட்டு கொடுக்கறத பொறுத்து பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதாச்சும் அப்டேட் வந்ததுன்னா அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பர் கேபிட்டா இன்கம் வந்து எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக இருக்குது, 2021-22 இல்லை 22-23 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து கொடுத்துருக்கலாம். ஸ்டேட் வைஸ் வந்து பழைய இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், சரிங்களா? ஸோ அதை நம்ம எங்கே போகணும்? வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். அடுத்து எலிபெண்டா குகைகள் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எலிபெண்டா குகைகள் எங்கு அமைந்துள்ளது? ஹேவ்லாக் தீவு, முன்ரோ தீவு, மஜ்லி தீவு, கரப்புரி தீவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலிபெண்டா கேவ்ஸ் வந்து நம்முடைய வெஸ்டர்ன் இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடியது, சரிங்களா? எலிபெண்டா ஐலாண்ட் அதை வந்து கரப்புரி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது தான் சரியான ஆன்சர், சரிங்களா? எலிபெண்டா குகைகள் அப்படிங்கிறதும் கரப்புரி தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 2 மலை, சரிங்களா? ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பள்ளத்தாக்கின் மூலமாக பிரிக்கப்பட்டிருக்கும், சரிங்களா? இந்த எலிபெண்டா கேவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாறை ஓவியங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். கடவுள் சிவனுடைய உருவங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக யுனெஸ்கோவும் அறிவிச்சிருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி ஹேவ்லாக் ஐலாண்ட், சரிங்களா? அது வந்து ஸ்வராஜ் ஐலாண்ட், அந்தமான் தீவுகளில் இருக்கக்கூடியது ஸ்வராஜ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்து வந்து மஜ்லி ஐலாண்ட், சரிங்களா? இது வந்து ஒரு ரிவர் ஐலாண்ட். மஜ்லி ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே பார்த்துருப்போம், ரிவர் ஐலாண்ட். இந்த ரிவர் ஐலாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கு இல்லையா, அங்கே உருவாக்கக்கூடியது அசாம். ஓகே. அப்புறம் முன்ரோ தீவு, சரிங்களா? முன்ரோ ஐலாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்லேண்ட் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கேரளாவில் இருக்கக்கூடியது முன்ரோ ஐலாண்ட். கடற்கரையில் இல்லாத ஒரு இது, சரிங்களா? இன்லேண்ட் ஐலாண்ட். ஓகே. கேரளா இருக்கக்கூடியது கொல்லம், கேரளா, சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ எலிபெண்டா குகைகள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? ஸோ இது வந்து கரப்புரி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரப்புரி ஐலாண்ட் வந்து நீங்கள் வந்து கூகுள் இமேஜ் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கரப்புரி போர்ட், எலிபெண்டா கேவ்ஸ், கரப்புரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரிங்களா? மகாராஷ்டிரா, மும்பையில் இருக்கக்கூடியது.
ஓகே, மும்பையில் இருக்கக்கூடியது. ஸோ எலிபெண்டா தீவில் எலிபெண்டா குகைகள் ரொம்ப முக்கியமானது தெரியும் இல்லையா? எலிபெண்டா குகைகள், குடைவரை கோயில்கள், பௌத்த குடைவரை கோயில்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியது தான் இந்த எலிபெண்டா கேவ்ஸ். ஓகே, இதை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்ஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். பௌத்த குடைவரை கோயில்களை கொண்டிருக்கக்கூடியது எலிபெண்டா கோயில்களில் எந்த பௌத்த குடைவரை கோயில்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள எந்த விருப்ப தெரிவுகள் பின்வரும் வகைகளை சிறப்பாக வகைப்படுத்துகிறது? ஆல்டிமீட்டர், பாரோமீட்டர், டைனமோமீட்டர், தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கான ஒரு கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து வச்சுருக்காங்க. நேவிகேஷனா, எடை கருவிகளா, எடை அளக்கக்கூடியதா, இல்லை அளவிடும் கருவிகள், வெப்பமேற்றும் கருவிகள் அப்படின்னா ஆல்டிமீட்டர், பாரோமீட்டர், டைனமோமீட்டர், தெர்மோமீட்டர் இது எல்லாமே மெஷரிங் தான். டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஓகே, ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். பாருங்கள், ஆல்டிமீட்டர் அப்படிங்கிறது எதை அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டிடியூடை மெஷர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியது. பாரோமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், வளிமண்டல அழுத்தம் இருக்கு இல்லையா, அதை அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இதுக்கு ஆன்சர் வந்து அளவிடும் கருவிகள். சரியா? அளவிடும் கருவிகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டைனமோமீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஃபோர்ஸு, டார்க்கு, பவரு இதை அளவிடுவதற்கான ஒரு கருவி. தெர்மோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டெம்பரேச்சரை அளக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பாரோமீட்டர் எதுக்காக? அட்மாஸ்பேரிக் ப்ரெஷர். ஆல்டிமீட்டர் எதுக்கு? ஆல்டிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகே, இது எல்லாமே அளவிடும் கருவிகள். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் மன்னர்களில் காஷ்மீரில் 4வது புத்த மதக்குழுவை கூட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4th புத்திஸ்ட் கவுன்சில். சரிங்களா? இதை வந்து கூட்டியது யார்? அஜாத சத்ரு, சந்திரகுப்த மௌரியர், பிம்பிசார், கனிஷ்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 4வது புத்த மதக்குழுவை கூட்டியவர் வந்து கனிஷ்கர். யார்? கனிஷ்கர். ஸோ இது வந்து யார் வந்து இதை தலைமையேற்று நடத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசுமித்ரா. இந்த புத்த மதம் இருக்கு இல்லையா, புத்த மதம் ஹீனயானா, மகாயானா, ஓகே அப்படின்னு ரெண்டு செக்ஷனாக பிரியறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சில் கூடதுக்கப்புறம் 4th புத்திஸ்ட் கவுன்சில் கூடதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி ஹீனயானா, மகாயானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வந்து பிரியும் இல்லையா அது. ஸோ சந்திரகுப்த மௌரியர் யார் ஆப்ஷனில் இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் அவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் எம்பையர். சரிங்களா? நம்முடைய மௌரிய எம்பையரை ஃபவுண்ட் பண்ணது சந்திரகுப்த மௌரியர். பிம்பிசாரர் வந்து மகதா கிங்டமுடைய கிங் ஆஃப் மகதா. ஸோ இவர் வந்து ஹரியான்கா டைனஸ்டியோட சம்மந்தப்பட்டவர். சரிங்களா? பிம்பிசாரா. அடுத்து வந்து கனிஷ்கா வந்து குசான் டைனஸ்டி வம்சத்தை சேர்ந்தவர். அஜாத சத்ரு அவர் வந்து இவரும் மகதா உடைய கிங்காக இருந்தவர். இவர் வந்து ஹரியான்கா டைனஸ்டியோட சம்மந்தப்பட்டவர். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி. இது பழைய கொஸ்டின் தான். 2019 5வது இந்திய நியூ பில்ட் காங்கிரஸ் மாநாடு அப்படின்னு ஒன்று நடக்குது. சரிங்களா? எங்கே நடத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னு கொல்கத்தா, பெங்களூரு, மும்பை, டெல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மும்பையில் தான் இந்த 5வது இந்திய நியூ பில்ட் காங்கிரஸ் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். மும்பையில் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியா நியூ பில்டு காங்கிரஸ் 2019 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ்
வந்து நடத்துகிறாங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ்டு நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நியூக்ளியர் பவர் ஆம்பிஷன் இன் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு இது கான்ஃபரன்ஸ் வந்து கூட்டப்பட்டது. ஓகே, அதாவது நேஷ்னல் இன்சென்டிவ்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும், நியூக்ளியர் லயபிலிட்டி பற்றியும், அதனுடைய காம்பன்சேஷன், இன்சூரன்ஸ், ஃபினான்சிங், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைசிங், ப்ராஜெக்ட், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, சப்ளை செயின், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸாக இருந்தது. 2019 நடந்தது. பட் இப்போ நமக்கு லேட்டஸ்ட் நியூஸ் தான் கேட்பாங்க. பட் தெரிஞ்சுக்கோங்க இது என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இது இந்த கேள்விக்கு பதிலாக நான் வேறு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, இப்போ டெல்லி அப்படின்னா கேபிட்டல் ஆஃப் இந்தியா, மும்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கேபிட்டல் ஆஃப் மகாராஷ்டிரா, பெங்களூர் கேபிட்டல் ஆஃப் கர்நாடகா, கொல்கத்தா கேபிட்டல் ஆஃப் பெங்கால், வெஸ்ட் பெங்கால். ஓகே, ஸோ மீதியான முக்கியமான தகவல்கள் ஒரு ஸ்டேட்டை பற்றி படிக்கும்போதும், இம்பார்ட்டன்ட் சிட்டியை பற்றி படிக்கும்போது வேறு தகவல்கள் டக்கு ஞாபகம் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவர்னர் ஜெனரல் டல்லோசி பிரபு அவர்கள் செர்ரி அப்படின்னு அழைக்கப்பட்ட, அவர்களால் செர்ரி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட ராஜ்யம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எதை வந்து பார்த்திங்க அப்படின்னா செர்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழைத்தார். ஸோ முதல்ல நமக்கு வந்து கவர்னர் ஜெனரல் டல்லோசி பிரபு. ஓகே, ஸோ நம்ம வந்து டல்லோசி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ வந்து வைஸ்ராயா கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க, லார்ட் டல்லோசி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுது வைஸ்ராயா இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா? தலைமை ஆளுநராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1848 1856 வரைக்கும் இந்தியாவினுடைய தலைமை ஆளுநராக பணியாற்றியிருப்பார். இந்தியாவினுடைய தலைமை ஆளுநராக பணியாற்றியிருப்பார். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நடந்த 1856 ரிவால்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை வந்து மாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களும் வந்து படிச்சிருப்போம். சரியா? அப்போ வந்து யார் வந்து இருந்தாங்க? கானிங் பிரபு வைஸ்ராயாக இருந்திருப்பார். ஸோ இவருடைய காலகட்டத்தில் லார்ட் டல்லோசியோடைய காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க? ஸோ இவர் வந்து கவர்னர் ஜெனரலாக வந்து எப்போ அப்பாயின்ட் பண்ணாங்க? 12 ஜான்வரி 1848 வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால். ஓகே, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவரோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் பாலிசி தெரியும் இல்லையா? ஸோ இந்த 1857 புரட்சிக்கு காரணமாகவும் இவரை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். ஸோ அது அந்த அரசு, அந்த அரசு இருக்குது இல்லையா, மாகாண அரசுகள் வந்து இருக்குது, அதாவது சுதேச அரசுகள் இருக்குது. இந்த சுதேச அரசுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியோட டைரக்ட் ரூலுக்கு கீழே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவங்க தத்து எடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய பவரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக, இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. சரிங்களா? ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அதை வந்து பிரிட்டிஷ் இந்தியா கூட அனெக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சரிங்களா? ஓகே, எதுக்காக அப்படின்னா குட் கவர்னன்ஸ். நாங்கள் வந்து அதாவது ஒரு வாரிசு இல்லை அப்படின்னா அந்த அரசு வந்து சரியாக செயல்படாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இணைச்சிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இதன் மூலமாக இணைக்கப்பட்டது சத்தாரா, சாம்பல்பூர், ஜான்சி, நாக்பூர் அப்படிங்கிற இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட இணைச்சிருப்பாங்க. அந்த இயர் கூட கேட்கலாம். சத்தாரா வந்து 1848 இணைச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயம். சில வந்து சுதேச அரசுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து சண்டையும் நடக்கும். ஓகே, ஸோ இதை வந்து கடைசியில் எப்போ வந்து வித்ட்ரா பண்ணுறாங்க இந்த வாரிசு இழப்பு கொள்கையை? 1859 வித்ட்ரா பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது வரைக்கும் தெரிஞ்சு இப்போ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி டல்லோசி பிரபு வந்து இப்போ வைஸ்ராயா இருந்தாங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்ன இங்கே சொல்ல வராங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் டல்லோசி பிரபு அவர்கள் எச்சேரி அப்படிங்கன்னு அழைக்கப்பட்ட ராஜ்யம் இது. ஸோ இதெல்லாம் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு கேட்கல. ஸோ கவர்னர் ஜெனரல் வந்து கிங்டம் ஆஃப் அவுத், சரிங்களா, அவத் ராஜ்யம் இருக்கு இல்லையா, அந்த அவத் ராஜ்யத்தை தான் வந்து எச்சேரி. ஓகே, எச்சேரி தட் வில் ஒன் டே ஃபால் இன் அவர் மவுத்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? எச்சேரி தட் வில் ஒன் டே ஃபால் இன் அவர் மவுத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. ஒரு நாள் வந்து
நம்மக்கிட்ட நம்ம வாயில் வந்து விழும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னது. சரிங்களா? ஸோ எந்த கிங்டம்மை வந்து சொன்னாங்க அப்படின்னா அவத் கிங்டம். சரிங்களா? ரைட். ஸோ இது எப்போ எக்ஸாக்டாக சொன்னார் அப்படின்னா 1851. சரிங்களா? 1851. ரைட். சப்சிடரி அலைன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1801 அதன் மூலமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அவத் ராஜ்யத்தில் இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சரி, இது தெரிஞ்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி 1962 இந்திய சீன போரின் போது ராஜினாமா செய்த அமைச்சருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜினாமா செய்த அமைச்சருடைய பெயர் என்ன? ஏதாவது தெரியுதா பாருங்கள். சர்தார் பட்டேல், மொராஜி தேசாய், வி.கே. கிருஷ்ணமேனன். இவங்க இருக்கிறதுல யார் யார் வந்து எந்த பதவிகள் இருந்தாங்கன்னு அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும். மொராஜி தேசாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து மொராஜி தேசாய் வந்து 4th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, 4th PM இல்லையா. லால் பகதூர் சாஸ்திரி வந்து 2nd பிரைம் மினிஸ்டராக இருந்தார். 2nd பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஓகே, சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 1st டெப்யூட்டி மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இல்லையா. சரியா? சரி, இப்போது இந்த இந்தியா சைனா வார் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ நடந்தது? ஓகே, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வந்து அக்டோபர் டு நவம்பர் 1962 நடந்தது வார். ஓகே, இமாலயன் பார்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை என்ன டிஸ்பியூட் அப்படின்னா இமாலயன் பார்டர்ஸில் வந்து பார்டர் தான் வந்து இந்த மெயின் காஸ், இந்த வாருக்கான முக்கியமான காரணம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டராக இருந்தவர். சரிங்களா? யார் ரிசைன் பண்ணாங்கன்னா வி.கே. கிருஷ்ணமேனன். வி.கே. வெங்காளி கிருஷ்ண குருப் கிருஷ்ணமேனன். வெங்காளி கிருஷ்ணா குருப் கிருஷ்ணமேனன் ஃபுல் நேம். சரி, வி.கே. கிருஷ்ணமேனன் அது தெரிஞ்சுக்கோங்க. வி.கே. கிருஷ்ணமேனன். ஸோ அவர் வந்து கேரளாக்காரர், இந்தியன் பொலிட்டீஷியன். ஓகே, ஸோ இவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ப்ரியாம்பிள் டு தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அதை இது பண்ணவர். ஈ ரோட் தி ஃபஸ்ட்டு டிராஃப்ட் ஆஃப் ப்ரியாம்பிள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் அலைன் மூமெண்ட் அப்படிங்கிற டேர்ம், நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததும் இவர் தான், வி.கே. கிருஷ்ணமேனன். சரிங்களா? ஆன்சர் வந்து வி.கே. கிருஷ்ணமேனன். ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர். இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றியவர். ஓகேங்களா? பாதுகாப்புத்துறை அமைச்சராக 1957 1962 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ இது பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட இஷ்யூ தானே. அந்த டைமில் வந்து அவர் ராஜினாமா பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. வி.கே. கிருஷ்ணமேனன். சரிங்களா? வேற என்ன முக்கியமானது இருக்குது? ரைட். ஸோ 1928 மேனன் வந்து இந்தியன் லீக் இன் லண்டன் அப்படிங்கிற ஒன்று வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மெயின் இது தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய முக்கியமான பொலிட்டிக்கல் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் இது ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். தென்னிந்தியாவில் தேசத்தின் முக்கிய நினைவு சின்ன பட்டியலில் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையால் எந்த மாநிலம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அறிவிக்கப்பட்டிருக்கு? அதாவது லிஸ்ட் ஆஃப் மோனுமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இன் சவுத் இந்தியா, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. அவங்க வந்து ஒரு லிஸ்ட் வந்து வெளியிடுறாங்க. சவுத் இந்தியாவில் இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான நினைவு சின்னங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து முதலிடம் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லை, கர்நாடகா.
சரிங்களா. கர்நாடகாவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் 506 எவ்வளவு 506 நினைவு சின்னங்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த கவுண்ட்டு, ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இது இருக்குது. ஸோ டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் இந்தியாவில் டாப்பில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து 745 இருக்குது. ஓகே. கர்நாடகாவில் வந்து 506 இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 413 நினைவு சின்னங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் 413 நினைவு சின்னங்கள் இருக்குது. ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஏஎஸ்ஐ மெயின்டைன்டு சைட்ஸ். ஓகேங்களா. அதாவது நினைவு சின்னங்கள் வந்து இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேஷ், ஆனால் அதிகமான மெயின்டைன்டு சைட்ஸ், ஏஎஸ்ஐ மெயின்டைன்டு சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹையஸ்ட் நம்பர் எங்கன்னா தமிழ்நாட்டில். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஏஎஸ்ஐ மெயின்டைன்டு சைட்ஸ் தலங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஏஎஸ்ஐ வந்து யார் வந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஃபவுண்டட் பை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இன் 1861. யார்? பை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இப்போ வந்து என்னென்னலாம் இருக்குது, எங்கே எதெல்லாம் இருக்குது, எத்தனை இது இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேரியஸ் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியது நீங்கள் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணால் தெரியும். இப்போ வந்து இது தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ எங்கே இருக்குது, என்ன மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, டாப்பில் இது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2019ஆம் ஆண்டில் எந்த நகரத்தில் 11வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பிரிக்ஸ் மாநாடு உங்களுக்கு தெரியும். பிரிக்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பிரிக்ஸ் சம்மிட் வந்து 2019 நடந்துச்சு. ஸோ அது வந்து எங்கே நடந்தது அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பேர் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராக்கெட் இங்கிலீஷில் பிரேசிலியா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. பிரிக்ஸ் சரியா. பிரிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இது. ஸோ அதனுடைய 11th சப்மிட் 2019 நடந்திருக்கு. ஸோ பிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கண்ட்ரிஸ், பிரேசில், ஓகே, அதாவது உறுப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. அது பிரிக்ஸ் என்பது அப்படிங்கன்னா தென்னாப்பிரிக்காவையும் சேர்த்து 2010 ஓகே ஸ்டார்ட் பண்ண ஒரு இது சரிங்களா. ஸோ இந்த பிரிக்ஸோடது 11வது சப்மிட் எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கான கேள்வி. பிரிக்ஸோடைய மெம்பர்ஸ் ஸோ ஃபவுண்ட் பண்ணும்போது வந்து பிரிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. எஸ் அப்படின்னு இருக்காது, அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இருக்காது சரிங்களா. ஓகே. ஜிம் ஓ நெயில் ஒருத்தர் இருப்பார், அவரை பற்றி கேட்கலாம். ஓகே. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்தது சரிங்களா. ரைட். இந்த பிரிக்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா. பீனா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா. ஓகேங்களா. ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு ஃபார்மல் சப்மிட் பிரிக் குரூப்போடது வந்து 2009 நடந்திருக்கும். ஓகே. 2009 பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 2010 வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் பண்ணுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 2010 இந்த பிரிக் அமைப்பில் இணைகிறாங்க. ஓகேங்களா. சவுத் ஆஃப்ரிக்கா அஃபிஷியலி பிகம் அ மெம்பர் நேஷன் எப்போ வராங்க அப்படின்னா 24th டிசம்பர் 2010 வந்து வராங்க. ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் வந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணப்படுது, பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சரிங்களா. ஒரிஜினலாக 4 மெம்பராக இருக்காங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவோட சேர்த்து 5 மெம்பர்ஸாக வந்து இருக்காங்க. ஓகே. இது வந்து சரிங்களா. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறு என்ன இருக்குது, முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய இது சரிங்களா, எந்த கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணுது, எத்தனாவது மாநாடாக வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நடந்திருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படி எங்கே நடக்குதுன்னா ரஷ்யாவில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ரஷ்யா. இது எப்போ நடக்குது அப்படின்னா 2009 நடக்குது சரிங்களா.
2009. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலில் நடக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலில் நடக்குது 2010. ஓகே, அடுத்து வந்து 2011 வந்து தேர்டு நடக்குது. இதில் தான் 5 நாடுகளும் பங்கு பெற்ற ஒரு இது நடக்கும். ஏன்னா 2010 டிசம்பரில் தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜாயின் பண்ணுது. ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி நடத்திருப்பாங்க சைனா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 2012 4th பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடக்குது. சரிங்களா, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2013 சவுத் ஆஃப்ரிக்கா 5th. ஓகே, ரஷ்யா, பிரேசில், சைனா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது இந்த ஆர்டர்லேயே வரும். பிரேசில், பிரிக்ஸ் இருக்கு இல்லையா, பிரிக்ஸ் ஆர்டர்லேயே 5 முடிஞ்சிருச்சு. 6வது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேசிலில் நடக்கும். 7வது வந்து ரஷ்யாவில் நடக்கும். சரிங்களா, 7வது வந்து ரஷ்யா. அடுத்து வந்து இது 7வது. 8வது வந்து இந்தியா நடக்கும். 9வது வந்து சைனாவில் நடக்கும். 9வது வந்து சைனாவில் நடக்கும். 10வது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கும். இந்த 10வது வந்து 2018 நடக்குது. சரிங்களா, ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் 11வது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேசில். ஓகே, அதே மாதிரி 12 வந்து ரஷ்யா. ஸோ இந்த டைமில் கோவிட் வந்துடும். 12 வந்து 2020 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 கோவிட் வந்தது. அதாவது இப்போ நமக்கு கொஸ்டின் கேட்டது வந்து 11th பிரிக்ஸ் மாநாடு கேட்டாங்க. அது பிரேசிலில் நடந்தது. சரிங்களா, பிரேசிலில் நடந்த இடம் தான் பிரேசிலியா. இப்போது டோக்கியோ வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு சிட்டி நடந்தால் இந்த ஆப்ஷன் மூலமாக எப்படி நீங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா தெரியலனா கூட. ஓகே, இப்போ வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இப்போ 2023 எங்கே நடந்துச்சு, 24 எங்கே நடந்துச்சு, 25 எங்கே நடக்க போகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா கூட நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த 5 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிட்டியில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக இருக்கும். அப்போ டோக்கியோ இங்கே இல்லை, நியூயார்க் இங்கே இல்லை, லண்டன் இங்கே இல்லை, ஐ மீன் இந்த பிரேசில் பிரிக்ஸ் கண்ட்ரிக்குள்ளே இல்லை. அப்போது இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியாக. இது ஒன்று தான் ஆன்சர். ஸோ உங்களுக்கு எப்படி இப்போ இது வந்து எத்தனாவது அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு வச்சுக்கோங்க. இப்போ 2025 நடக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாடு எத்தனாவதுன்னு கேட்டாங்கன்னா அது 17வது. சரிங்களா, இப்போ அதாவது 6வது நடந்திருக்கு. சரிங்களா, 11வது நடந்திருக்கு. சரிங்களா, ஸோ அதே மாதிரி அடுத்து இப்போ இந்த கோவிட்னால வந்து இந்த சைக்கிள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ 11வது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துருச்சு. இப்போ 12வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யாவில் நடக்கும் இல்லையா, ரஷ்யாவில் நடக்கும். 2020 நடந்தது. சரிங்களா, அடுத்து வந்து இந்தியா, அது வந்து 13 2021. ஓகே, அடுத்து 22 வந்து பார்த்திங்கன்னா சைனா, 22 சைனா 14வது. ஓகே, அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15th நடந்துச்சு. அது 2023 நடந்தது. ஓகேங்களா, 2023 நடந்தது. ஸோ இப்போ இந்த சர்க்கிளில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 நடக்கும்போது இப்போ பிரேசில் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பிரேசில் நடக்கல. அதாவது 16 வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நடக்கணும் இல்லையா, 6 + 5 11, மறுபடியும் ஒரு 5 முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வரணும்னு நினைப்போம். ஆனால் இங்கே வந்து நடக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யாவில் நடக்குது. ரஷ்யாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16வது முடியுது. ஓகேங்களா, அதாவது 2024 ரஷ்யாவில் நடந்திருக்கு இந்த பிரிக்ஸுடைய மாநாடு. 2025 இந்த இயர்க்கானது வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் நடக்கும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் நடந்துச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி இப்போ நடக்க போகுது. ரஷ்யாவில் நடந்துச்சு ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து முடிஞ்சது. ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா பிரேசில் பிரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா, பிரேசில், ஓகே, சைனா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நடந்தது. 1 2 3 4 5. சரிங்களா, 6th ஆரம்பிக்கும் போது இந்த பிரேசில் ஆர்டர்லேயே வரும். சரிங்களா, பிரிக்ஸ் ஆர்டரில் வரும். சரி, ஓகே. அப்போ 6th 7th 8th 9th 10th. ஓகேங்களா, மறுபடியும் 11 வந்து 11 12 13 14 15 முடிஞ்சிச்சு. இப்போ 16 வரும்போது நம்ம இங்கே வந்து பிரேசில் நடக்குதுன்னு நினைப்போம். ஆனால் அங்கே இல்லை, 16 வந்து இங்கே நடக்குது.
ஸோ 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலில் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பிரேசில் 2025 ஓடுது இது. சரிங்களா? ரொம்ப கஷ்டம் இல்லாமல் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியும். ரஷ்யாவில் வந்து கடைசியாக நடந்தது வந்து 2024 ரஷ்யாவில் நடந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இது தெரிஞ்சுக்கலாம். மற்றதெல்லாம் இந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கோங்க. சரிங்களா? இயர் வந்து நீங்கள் வரிசையாக போட்டுக்கலாம். 2009, 10, 11, 12, 13. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வரிசையாக இயர் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து 14, 15, 16, 17, 18. இது வந்து 2019. 2019 11th பிரேசிலில் நடந்திருக்கு. ஓகேவா? முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்களுக்கு வந்து குரூப் டிக்கான டெஸ்ட் சீரியஸ் வேணும்னாலும் சரி, இல்லை வீடியோ கிளாஸ் வேணும்னாலும் சரி, நம்மளுடைய ஆப்பில் அதுக்கான டெஸ்ட் சீரியஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல். பிரேசிலா அப்படிங்கிறது வந்து கேபிட்டல். எதோட கேபிட்டல் அப்படின்னா பிரேசிலுடைய கேபிட்டல். பிரேசிலியா அப்படிங்கிறது. இப்போ லண்டன் வந்து யூகேவுடைய கேபிட்டல். டோக்கியோ அப்படிங்கிறது ஜப்பானோட கேபிட்டல். நியூயார்க் அப்படிங்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸோட கேபிட்டல். ஓகே, சரி. தேங்க்யூ ஆல்.